இந்த முட்டையை வச்சு என்ற ஸ்டைல ஒரு முட்டை தோசை பார்த்துடலாங்களா? ஒரு கரண்டி தோசை மாவு ஒரு முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம். பொடி பொடியாக நறுக்குன்னா 3 சின்ன வெங்காயம். நாட்டுக்கோழி குழம்புல இருந்துங்க 2 சிக்கனை நல்லா பீஸா பண்ணி வச்சிருக்கேங்க, அதை போட்டுக்கலாங்க. குழம்பு கொஞ்சங்க, பெப்பர் கொஞ்சங்க, நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. தோசைகள் நல்லா காஞ்சிருச்சுங்க, நல்லா ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கலாங்க. அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. என்ற ஸ்டைல் முட்டை தோசை ரெடிங்க. இந்த முட்டை தோசை இப்படி மட்டும் சாப்பிட்டா பத்தாதுங்க. மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்படியே மேலால ஊற்றிங்க, அப்படியே ஒரு பெரட்டல் கொடுத்து சாப்பிட்டா செம டேஸ்டாக இருக்குங்க. பாருங்க, இப்படி சாப்பிட்ணுங்க. வேற லெவலுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.